ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து ஃப்ளை ஸ்டிச்சு. அதை வந்து நம்ம லீஃப் ஸ்டிச்சின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நம்ம போன கிளாஸில் படித்த அதே ஸ்டிச் தான். அது வந்து கொஞ்சம் கேப்பு விட்டு போட்டிருப்போம். இது வந்து கேப்பு வராது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து திலகம் ஷேப்பில் இப்படி ஒரு ட்ராயிங் வரைச்சிக்கோங்க. இதில் தான் நம்ம இப்போ ஸ்டிச் போட போகிறோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக சங்கிலி தையல். நம்ம எப்போவுமே எந்த ஒரு பிக்சர் எடுத்தாலும் சுற்றியும் சங்கிலி தையல் போடுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி திலகத்துக்கு எப்போவுமே நம்ம அந்த கூர்மையாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து தான் நம்ம சங்கிலி தையல் போடணும். அதே மாதிரி நீட்டாக சங்கிலி தையல் போட்டுக்கோங்க. நுனியில் வச்சு அப்படியே த்ரெட்டை கீழே எடுத்துக்கணும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு இந்த கூம்பில் கரெக்டாக இந்த இடத்துல வர இடத்துல கரெக்டாக அப்படியே எடுத்து அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. மேலே சங்கிலி தையல் போடண்டாம், கீழே தான் லாக் ஸ்டிச்சு போடணும். ஓகேங்களா? அப்புறம் இந்த சைடு இருந்து அப்படியே கீழே இறக்கி இங்கே ஒரு லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படி ஒவ்வொரு சைடாக மாற்றி மாற்றி போடணும். கீழே வந்து தான் லாக்கு. ஓகேங்களா? இங்கே போடும், அப்படியே கீழே இறக்கி இங்கே தான் லாக். இங்கே வந்து நம்மளுக்கு லாக் கிடையாது. அப்படியே கீழே இந்த மாதிரி சைடு மாற்றி போடணும். இப்போ வந்து நான் போடுறீங்களா? போடும்போது இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பு இறக்கமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம கொஞ்சம் தாத்து வந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே போடுறீங்க, அப்படியே கீழே ஒவ்வொரு ஸ்டெப்பு இறக்கும். அதுக்கப்புறம் இங்கேயும் கீழே இறக்கி வரணும். கிளாத் வந்து இந்த ஒயிட் கலர் கிளாத்து நம்மளுக்கு வெளியே தெரியக்கூடாது. அவ்வளோதான். நல்லா அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக போடணும். கீழே தான் லாக்கு. நான் என்ன பண்ணேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. கவனமாக போடுங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னும் இவ்வளோ இடம் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அதை எப்படி போட்டு அப்படியே சங்கிலி தையல் இங்கே போடுமா. இப்போ இங்கே போட்டுட்டு அப்படியே இந்த சைடு அப்படி நம்ம போட்ட இடத்துலையே மாற்றி போடும். அப்படி இங்கே முடிஞ்சா அப்படி போட்டுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இப்படி மாற்றியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே சைடு இங்கே போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு போட்டுக்கோங்க. கடைசி வரக்கூடிய இடத்துல மட்டும். ஃபஸ்ட் இருந்தே அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சங்கிலி தையல் போட்டு தான் முடிக்கணும். நம்ம எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலுமே அந்த ஒர்க்கில் கடைசியாக இந்த மாதிரி நீங்கள் சங்கிலி தையல் போட்டு முடித்தாதான் ஒர்க்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இந்த லீஃப் எல்லாம் போடும்போது இந்த இடத்துல இந்த கூர்மை வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கணும். அழகாக அப்படி நீட்டாக இது வந்து அழகாக இருக்கணும். இதுதான் ரொம்ப ஃபினிஷிங் வந்து அப்போ தான் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல அழகாக போட்டு கொண்டு வாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு, நீட்டாக போடணும். ஓகே, இப்போ நம்ம லீஃப் ஸ்டிச்சு போட்டோம். இதுக்கு வந்து என்ன ஷேப் போடன்னு பார்ப்போமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி ஒரு லீஃப் போடுங்க. இந்த மாதிரி ஒரு லீஃபு போட்டு அனுப்பணும். அதுக்கப்புறம் ஒரு ஷேப்பு, நான் வந்து அந்த ஆப்பில் போய் ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிக்சரில் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஷேப்பு போட்டு அனுப்பணும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஷேப் போட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு ஷேப் கொடுக்குறேன். இந்த தாமரைப்பூ, அதில் வந்து நான் இப்போ ஒரு தாமரைப்பூ வரைஞ்சி காமிக்கிறேன். இதையும் நீங்கள் போடணும்.
இதில் போட்டு போக தான் நீங்கள் வந்து அந்த பிக்சர் போடணும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த பிக்சர் எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு பறவை இல்லைன்னா ஒரு கேர்ள் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி போடுங்க. கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போட்ட ஒர்க்கை இன்னொரு ஸ்டூடெண்ட் அதே பிக்சரை நீங்கள் போட வேண்டாம். ஓகேவா? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பிக்சர் எடுத்து போடுங்க. காப்பி அடிக்காதீங்க. யார் நல்லா போடான்னு பார்ப்போம். ஓகேவா? நீட்டாக போடுங்க. இந்த மாதிரி தாமரைப்பூ. இப்போ தாமரைப்பூவில் ஃபஸ்ட்டு நடுவில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே போட்டுருவீங்க. இந்த மாதிரி போடுவீங்களா? அடுத்து இதை போட்டுட்டு நீங்கள் பிக்சர் போடுங்க. உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். ஓகேவா? இப்போ வந்து இது என்ன பண்ண, இது இந்த மாதிரி போட்டு இதில் இப்படி. ஓகேவா? இந்த மாதிரி போடுங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க யாருக்காவது இந்த நம்மளோட கிளாஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆரி ஒர்க்கு கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லி தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? பாய். அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.